ராஜேஸ்வரி பிரியா மேடம், இப்போ என்னன்னா உண்மையாலுமே நகரத்தில் இருக்கிற பெண்களாகட்டும் கிராமங்களில் இருக்கிற பெண்களாகட்டும் இடுக்கு மூளை முடுக்கில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றத நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இல்லை அதை வேறு ஏதாவது வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டியது இருக்கா? அதாவது மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு மக்கள் சொல்லணுமே தவிர முதல்வர் சொல்லக்கூடாது. இவர்களுடைய இந்த நடிப்பு நாடகம் இதெல்லாம் பழைய காலத்தில் நம்பினாங்க, ஏமாந்தாங்க. ஆனால் இனிமேல்லாம் இவருடைய நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு யாருமே இங்கே தயாராக இல்லை. எனக்கு புரியல, என்ன எதிர்கட்சியோ அதான் சொல்ல, அவர் நடிக்கிறாரு, போட்டோ ஷூட் பண்றாரு, விளம்பரம்னே சொல்றாங்க. அதை வச்சு நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அரசு ஒன்லி ஆக்டிங்னு. கண்டிப்பா ஆக்டிங் தான். அதை நான் ஏன் குறிப்பிடுறேன்னு மட்டும் கேளுங்க. அந்த முதல்வர் பேசும்போது சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடுறாரு. அதுல ஏதாவது ஒரு இடத்துலயாவது கொஞ்சமாவது எமோஷனலான ஒரு ஆன்சரை நம்ம எதிர்பார்க்கிறோம். உண்மையாக இருந்தா ஒரு பெண்களோட பாதிப்பு, அவங்க பாலியல் இவ்வளவு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்கன்னு அவங்களே ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் சொன்ன முதல்வர் எப்படி சொல்லி இருக்கணும்? ஒரு அப்பாவா இருந்தா தன் வீட்டு பெண் பாதிக்கப்பட்டா ரொம்ப கூலா ரொம்ப அமைதியா நாங்க நீதிமன்றங்களை அமைச்சிருக்கோம், சிறப்பு நீதிமன்றங்களை அமைச்சிருக்கோம், நாங்க உடனடியா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம், நாங்க சட்டங்கள்லாம் ஏற்றி இருக்கோம் சட்டமன்றத்துல, இப்படிதான் பேசுவாங்களா? ஒரு அப்பாவுக்கு எவ்வளவு கோபம் வரணும்? தன் வீட்டு பெண் பாதிக்கப்பட்டிருந்தா எவ்வளவு கோபம் வரணும்? இது மாதிரி நீங்க ஆண்கள் இது போல நடந்துக்கிட்டீங்கன்னா என்னோட ஆட்சியில் நான் சும்மா விட மாட்டேன் என்கிற ஒரு வீர வசனமாவது பேசணும்ல. அப்படி பேசினா அது உண்மை. என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நடிக்கிறாருன்னு சொல்லுவீங்க. அது பரவாயில்லைங்க, அப்படி நடிச்சாலும் பரவாயில்ல. இந்த நடிச்சாருல ஃபுட்டை பத்தி இளைஞர்கள்லாம் அதிகமா இன்னைக்கு ரிவ்யூ பண்றாங்க. அப்ப ஃபிட்னஸையும் பாத்துக்குங்க அப்படின்னு தேவையில்லாதவற்றிற்கு நீங்க ரொம்ப மக்களோட இளைஞர்களோட நெருக்கமா ஒரு பதில் சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பெண்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடம் காலேஜ் எந்த இடத்துக்குள்ளயுமே இருக்க முடியாத ஒரு நிலை உருவாகி எல்லா இடத்துலயுமே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு வர்ற சூழ்நிலையில, அதாவது 2023 4470 போக்சோ வழக்கு, 2024 6920 போக்சோ வழக்குகள் அதிகமாயிருக்கு. 25ல என்ன ஆக போகுதுன்னே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் 107 போக்சோ வழக்கும் 56 பெண்களுக்கு எதிரான வழக்கு பதிவாயிருக்கு. அப்ப இந்த வருஷத்துல நிலை என்ன ஆக போகுது? இந்த மாதிரி ஒரு நிலையில பெண்கள் குறித்து ஒரு கேள்வியை வச்சுட்டு அந்த கேள்விக்கு ரொம்ப சர்வசாதாரணமா பதில் சொல்ற முதல்வரை நாம என்னன்னு குறிப்பிடுறது? அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆன்சர் இருக்க கூடாதுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆன்சர் இருக்க கூடாது. அவர் சொன்ன ஆன்சர் அப்படிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஆன்சர். உணர்வு மிக்க உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க நடந்து கொள்கிற ஒரு முதல்வரா நல்லபடியா நடந்துக்கிறீங்க அப்படின்னா அப்பா விட்டு தள்ளுங்க. நீங்க ஒரு முதல்வரா ஆன்சர் பண்ணிருக்கணுமா இல்லையா? சீண்டி பார், அதை பார், இதை பார்லாம் உங்களுக்கு ஒண்ணுன்னா பேச வருது இல்ல, மக்களுக்கு ஒண்ணுன்னா பேச வராதா? பேச வராதான்னு கேக்குறேன். உண்மையாகவே அந்த அந்த பேச்சை பார்க்கும்போது சரி நடிச்சுதான் தொலைறீங்க, பரவாயில்ல. அந்த நடிப்புல கொஞ்சம் ஆண்கள் இந்த மாதிரி பெண்களை மதிக்க கத்துக்குங்க. பெண்களை இந்த பார்வையில பார்க்காதீங்க. அவர்களோட முன்னேற்றத்தை தடையா இருக்காதீங்க. அவங்க முன்னேற்றத்துக்கு நீங்க தடையா இருக்காதீங்க. ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அவர்கள் முன்னேறட்டும், லைஃப்ல வெளியில வரட்டும், சுதந்திரமா அவங்களை எங்க வேணாலும் போகிறதுக்கு எந்த நேரத்துல வேணாலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கன்னு நீங்க ஏதாவது பேசலாம்ல? பேசலாமா இல்லையா? அந்த எண்ணம் இல்லைன்னா இவர் என்ன சைனா பொம்மையா? என்ன மேடம் இது முதலமைச்சர் பேசுற மாதிரியா பேசுறீங்க? ரெக்கார்ட் பண்ணி பொம்மையா தாங்க கேட்டேன். அந்த கீ கொடுத்தா அது பாட்டுக்கு பேசிட்டு முடிக்கும்ல, அந்த மாதிரி பேசினா அப்புறம் எப்படிங்க கோவம் வராம இருக்கும்? எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க. இன்றைக்கு டாபிக்கே நாம பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வர்றதுங்கிறத நான் குற்ற ஆவணத்துல குறிப்பிட்டது போல நான் இங்க சொல்லிட்டேன். ஐயா சொல்றாரு ஆப்பிள் நிறுவனம் வளர்ந்துட்டுன்னு சொல்றாரு. உங்க போக்குவரத்து துறையோட நிலை இன்றைக்கு என்ன? பால்வளத்துறையோட நிலை இன்னைக்கு என்ன? பள்ளிக்கல்வித்துறையோட நிலை இன்னைக்கு என்ன? அரசு துறைகள் அத்தனை துறைகளுடைய நிலையும் இன்னைக்கு என்ன? அதை பத்தி பேசுங்க. அதுல என்ன முன்னேற்றத்தை கண்டீங்க? அதுல என்னத்த மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? இதெல்லாம் குறித்து பேசுங்க. நீங்க மஞ்சக்காமலை கண்ணோட பாக்குறீங்கன்னு சொன்னார் ஐயா. மஞ்சக்காமலை வர்றதுக்கு காரணமே நீங்க டாஸ்மாக் திறந்து வச்சு அதிகமா வியாபாரம் பண்ணி இங்க பல பேருக்கு மஞ்சக்காமலை கல்லீரல் பாதிச்சு செத்து போய்கிட்டே இருக்கான். அது குறித்து பேச சொல்லுங்க. எந்த அப்பாவாச்சும் சாராயத்தை விற்பாரா? எந்த அப்பாவாச்சும் சாராய கடைகளை அதிகப்படுத்தி குறைக்கிறோன்னு சொல்லி 4 வருஷமாயும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீங்க ஒட்டுமொத்தமாக மூட வேண்டாம், அது சாத்தியம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மதுவிலக்கு அப்படிங்கிறது இமிடியேட்டா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதற்கான என்ன முயற்சி எடுத்தீங்க? வெறும் 500 கடையை மூடுனீங்க. அந்த 500 கடையும் வியாபாரம் குறைவாக இருந்ததன் அடிப்படையில மூடப்பட்டதே தவிர இன்றைக்கு வரைக்கும் எத்தனை கள்ளத்தனமா பார் நடக்குது. ஆனா மது விலக்கு தான் எங்களுடைய கொள்கையும் அப்படின்னு மது ஒழிப்பு மாநாட்டிலாம் போய் கலந்துக்கிறாங்களே.
அது அப்ப கனிமொழி அவர்கள் பேசினது இதெல்லாம் நம்ம தான் பார்த்தோமே. இதெல்லாம் அவங்களோட ஸ்கிரிப்ட், அவங்களோட நாடகம் எல்லாம் நாளுக்கு நாள் மாறும். நாளுக்கு நாள் அது சென்ற அது அந்த சரி. இப்ப எல்லாத்தையுமே நாடகம் ஸ்கிரிப்டட் அப்படின்னா அதனால என்ன பயன்? இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்களா, இதை பார்த்து மக்களுக்கு கொந்தளிப்பு வருதுங்கிறீங்க. இவங்க என்னன்னா இது ஒரு ட்ரோல் மெட்டீரியல்ங்கிறாங்க. இது எல்லாமே திமுகவுக்கு பின் விளைவுகளை தானே கொடுக்கும். ஆனாலும் ஏன் அவங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க? இல்ல, இது பின் விளைவுகளை கொடுக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது இதனால ஏதாவது சரி விளைவுகள் ஏற்கனவே ஏற்பட்டுட்டு, விளைவுகள் நாளுக்கு நாள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கொலை நடக்கிறது, இது மாதிரி பாலியல் இந்த குற்றங்கள், இது எல்லாத்துலயுமே விளைவுகள் ஏற்பட்டுட்டு இது மாதிரி ஏதாவது செய்துனாச்சும் நாம ஏதாவது அதுல இருந்து காப்பாற்றிக் கொள்ளலாமா அப்படிங்கிறதுக்கு அவங்களோட நிறுவனம், ஒரு தனியார் நிறுவனத்தை வச்சுக்க வேண்டியது. மருமகன் ஐடியா கொடுக்கறது, மருமகன் வந்து அவர் தான் மிகப்பெரிய இயக்குனராகவும் இவர் மிகப்பெரிய நடிகராகவும் உருவாக்குவதற்காக ஒரு முயற்சியாக ஒரு டப்பிங் வாய்ஸ்ல முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சு பேசுற மாதிரி. இது என்னங்க இது? நீங்க காலத்துல வந்து மக்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிகள், இந்த குற்றங்களை குறைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க பேச மாட்டோம். 23ல 4400 இருந்தது, 24ல 6920 மாறி இருக்குன்னா கிட்டத்தட்ட 2 மடங்கு அளவுக்கு போக்சோ குற்றங்கள் அதிகமாயிருக்குன்னா அது குறித்து நீங்க அதை குறைச்சிருந்தீங்கன்னா சரி, இந்த அரசு எல்லாவற்றுக்கும் நடவடிக்கை எடுக்குது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்கிறது தான். இந்த போதைப் பொருள் புழக்கத்தை அதிகமாக தொழிலாக இன்றைக்கு எடுத்து நடத்துபவர்கள் திமுகவினர் தான். ஐயா கேட்டார், நிரூபிக்க முடியுமான்னு. நான் நிரூபிக்க தயாரா இருக்கேன், வாங்க போவோம். எல்லா பள்ளி கல்லூரி வளாகங்களை சுற்றியும், பல்கலைக்கழகங்களை சுற்றியும், ரயில் நிலையத்திலும் பேருந்து நிலையத்திலும் எல்லா இடங்களிலுமே இந்த போதைப் பொருள் புழக்கம் அதிகமானது இந்த திமுக காலகட்டத்தில் மட்டும்தாங்க. நாங்க சென்ற ஆட்சியில நடக்காது அப்படிங்கிறாங்களே, சென்ற ஆட்சியில் இல்லைங்க, எந்த ஆட்சியிலும் நடக்காதெல்லாம் இப்ப நடக்குது. ஒரு பட்டியலின மாணவன் வந்து, ஒரு இளைஞன் வந்து புல்லட் ஓட்டத்துக்கு கைய வெட்டினது எந்த ஆட்சியிலங்க நடந்திருக்கு? வேங்கவேல் மாதிரி பிரச்சனை எந்த ஆட்சியிலங்க நடந்திருக்கு? ஆனா நாங்க தான் சமூக நீதி ஆட்சி, எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கறதா எங்களுடைய கொள்கை, திராவிட மாடல் அப்படின்லாம் சொல்றாங்க. சமூக நீதி ஆட்சி, பெண்கள் முன்னேற்றம், இதெல்லாம் பேசுவதற்கு 1% கூட தகுதி இல்லாத கட்சியாக திமுக இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? 1000 ரூபாய்லாம் கொடுக்குறாங்களே. 1000 ரூபாய் கொடுக்கறது அவங்களோட கட்சி பணத்துல கொடுக்கலங்க, இது மக்களுடைய வரி பணத்துல இருந்து கொடுக்கறது தான். அடுத்தடுத்து நிச்சயமாக அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைந்தாலும் அந்த 1000 ரூபாய் என்பது அதிகப்படுத்தி கூட மகளிருக்கு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது மக்களுடைய பணம் தான். ஆனா அந்த 1000 ரூபாய் கொடுப்பதற்காக இங்க எல்லா சகோதரர்கள் சொன்னது போல அரிசியில இருந்து பால்ல இருந்து எல்லா பொருளும் விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வரி எல்லாமே உயர்வு உயர்வுன்னு உட்கார்ந்துருக்கோம். இது தெரியாதா? சரி, இப்ப முதலமைச்சருடைய இந்த வீடியோ இருக்குல்ல, இத பார்க்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பெண்களை ஒருத்தர நான் சொல்றேங்க, எல்லாரும் ரொம்ப பணிவோட கேட்டுக்கிறோம், எங்களுக்கு 1000 ரூபாய் கூட வேண்டாம், இலவச பஸ் கூட வேண்டாம், இந்த போதைப் பொருள் புழக்கத்தையும் டாஸ்மாக்கையும் நீங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க. இதனாலதான் பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில அதிகமான பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எதை கட்டுப்படுத்தினால் எது குறையும் என்பது முதல்வருக்கு தெரிய வேண்டும். முதல்ல குற்றங்களை குறைப்பதற்கு பார்க்க வேண்டும், அப்புறம் தண்டனைகளை விரைவாக வாங்கி கொடுப்பதற்கு பார்க்க வேண்டும். இன்றைக்கு நீங்க அப்பான்னு சொன்னது குற்றவாளிகளுக்கு அப்பாவாக இருக்கீங்க, ஞானசேகருக்கு அப்பாவா இருக்கீங்க, ஜாஃபர் சாதிக்கு அப்பாவா இருக்கீங்க. இந்த அப்பா எங்களுக்கு தேவையில்லை. உண்மையான மக்களுக்கு அப்பாவாக நீங்கள் இருந்தால் அதை நீங்களே வந்து சொல்ல தேவையில்லை, மக்களே உங்களை அப்பா என்று அழைப்பார்கள்னு சொல்றேன். அது நடக்குமா? ஏன் அதையெல்லாம் வந்து இவங்க செயல்ல காமிக்கிறது இல்லைன்னு இன்னும் விரிவாக பேசல. ஒரு ராஜேஸ்வரி பிரியா, இதே மாதிரியே பெண்கள்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க, பெண்களுக்காக தான் நாங்க ஆட்சி நடத்துறோம்னு உண்மைக்கு மாறாக இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆட்சி மீதும் ஆட்சியாளர்கள் மீது பெண்கள் எந்த மாதிரியான மனநிலையோடு அணுக போறாங்க? கண்டிப்பாக பெண்கள் மிக தெளிவாக இன்னைக்கு சிந்திக்க தொடங்கிட்டாங்க. இந்த ஆட்சி முறை முழுவதுமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. எந்த இடத்திலையுமே பெண்கள் இன்னைக்கு கிளாம்பாக்கத்துக்கு எதிரில ஒரு டாஸ்மாக் கடை இருக்குன்னு சொல்லி எனக்கு போன் வருது. எதனால போன் பண்றாங்கன்னா, பக்கத்துல சர்ச் இருக்கு, கோயில் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பெண்கள் நிறைய பேர், ஏற்கனவே ஒரு கடத்தல் சம்பவம் கூட நம்ம பார்த்தோம், ஆட்டோக்காரங்க கடத்திட்டு போனது. இப்ப மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்துக்கு எதிர்க்க கூட டாஸ்மாக் வச்சு நடத்துற கவர்மெண்ட் எப்படிங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்? இது மாதிரி எத்தனையோ நகராட்சிகள், எத்தனையோ நகரங்கள்லயுமே இந்த டாஸ்மாக் பிரச்சனை இருக்கு. பெண்களுக்கு எதிரான பெண்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பாடம் கற்பிப்பாங்க. நிச்சயமாக திமுகவை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து புறக்கணிப்பாங்க. பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க மக்களுக்கு அல்வா கொடுத்தத சிம்பாலிக்கா நீங்க திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டு உங்களை அந்த வெளிப்படுத்துறீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். பெண்கள் அதை முடிவு பண்ணிக்கிட்டு நன்றி.